யோசிச்சு பாருங்க, ஒரு பயங்கரமான அமைதி. இந்த உலகமே மூச்சு பிடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. பல மாசமா ஒரு மெல்லிய நூல் மாதிரி ஒரு அமைதி தான் இந்த உலகத்தையே பேலன்ஸ்ல வச்சிருந்துச்சு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல இருந்த அந்த போர் நிறுத்தம், அது ஒரு நூல் மேல நடக்கிற மாதிரி தான். ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு அடியும் பார்த்து வச்சு இந்த உலகம் கவிழ்ந்துடாம இருக்க எல்லாரும் போராடிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு கணத்துல எல்லாமே தலைகீழா மாறி போச்சே. சரி வாங்க, அந்த புயலுக்கு முன்னாடி இருந்த அமைதிக்குள்ள போவோம். அந்த ஒப்பந்தம் உடையறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சூழல் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா? நாம ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். இது நிஜமான அமைதி கிடையாது. இது சண்டையில ஒரு சின்ன பிரேக், அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியும் இது ரொம்ப நாளைக்கு நிக்காதுன்னு. அப்போதைய நிலைமைக்கு ரெண்டு முகம் இருந்துச்சு. வெளியில பார்த்தா தலைவர்கள் எல்லாம் சமாதானம் பேச்சுவார்த்தைன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா? திரைக்கு பின்னால ராணுவங்கள் எல்லாம் உச்சக்கட்ட தயார் நிலையில அடுத்த கட்டளைக்காக காத்துட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு நாடகம் எவ்வளோ காலத்துக்கு தான் தொடர முடியும் இல்லையா? இந்த கேள்வி அப்படியே காத்துல மிதந்து நம்மள அந்த பயங்கரமான நொடிக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ கதையோட வேகம் அதிகமாக போகுது. நாம அந்த முக்கியமான திருப்புமுனைக்குள்ள நுழையிறோம். அந்த வார்த்தைகள், போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பின்வாங்கிறதுக்கு வழியே இல்லைங்கிறத அந்த வார்த்தைகள் உறக்கச் சொல்லுச்சு. அந்த அறிவிப்பு வந்த அடுத்த செகண்ட் அந்த அமைதி சில்லு சில்லா உடைஞ்சு செதறிடுச்சு. ராணுவ கட்டுப்பாட்டு அறைகள்ல அபாயச் சங்கு ஊத ஆரம்பிச்சது. முதல் அவசர போன் கால்கள் பறந்துச்சு. அந்த நியூஸ் கிடைச்ச உடனே ரெண்டு பக்கமும் ராணுவத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தானா இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட முதல் வேலை எல்லா தகவல் தொடர்புகளையும் பாதுகாக்கிறது. ரெண்டாவது, ஏற்கனவே திட்டமிட்டபடி பதில் தாக்குதல்களை ஆரம்பிக்கிறது. கடைசியா படைகளை முழு வேகத்துல தயார்படுத்துறது. இப்போ நம்மளோட கவனம் அந்த ரெண்டு நாடுகள்ல இருந்து விலகி உலகத்தோட எதிர்வினைகள் மேல திரும்புது. ஏன்னா இது அவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த பதற்றம் எவ்வளவு வேகமா பரவுச்சுன்னு நீங்களே பாருங்க. நியூஸ் ஒரே மணி நேரத்துல அவசர பாதுகாப்பு கவுன்சில் கூட்டங்கள் கூட்டப்படுது. 3 மணி நேரத்துல பக்கத்து நாடுகள்லாம் தங்களோட எல்லைகளை மூடுறாங்க. 6 மணி நேரத்துல உலகத்தோட கடற்படைகள்லாம் அந்த பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்குது. நினைச்சு பாருங்க, வெறும் 6 மணி நேரம். உலகம் ஒரு விதமான வெறித்தனமான நிலைக்கு போயிடுச்சு. உலக பங்கு சந்தைகள்ல ஒரே பீதி. உலக தலைவர்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நிலைமையை கட்டுப்படுத்துறதா இல்ல யார் பக்கம் நிக்கிறதுன்னு முடிவெடுக்க முடியாம திணறாங்க. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உலக நாடுகள் எல்லாம் ஒரே மாதிரி யோசிக்கல. சில நாடுகள் அமைதியா இருங்கன்னு சொன்னாங்க. சில நாடுகள் தங்களுக்கு பிடிச்ச பக்கம் போய் நின்னாங்க. மத்த சில நாடுகள் தங்களோட நலனை எப்படி பாதுகாக்கிறதுன்னு யோசிச்சாங்க. இன்னும் சில நாடுகள் எதுவுமே பேசாம என்ன நடக்குதுன்னு சத்தம் இல்லாம பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நாம இந்த கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் ரொம்பவும் பதட்டமான பகுதி. வெறும் ரெண்டே நாடுகள். இந்த முழு நெருக்கடிக்கும் காரணமான அந்த ரெண்டு நாடுகளும் இப்போ நேரடியா மோதிரத்துக்கு தயாராகிடுச்சு. படைகள் நகர ஆரம்பிக்குது, கடற்படைகள் நிலைநிறுத்தப்படுது. உலகமே மூச்சை பிடிச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு இருக்கு. இனிமே பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லைன்னு இது தெளிவா காட்டுது. இனிமே என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கு யார்கிட்டயும் பதில் இல்ல. இந்த கதை இங்கதான் நிக்குது, தீர்க்கப்படாத ஒரு குழப்பத்தோட, ஒரு பயங்கரமான அமைதியோட. அடுத்து என்ன நடக்குமோன்னு இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு.